அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் புதனின் தன்மைகளை பற்றி பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால், சுபகிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை, இந்த அமைப்புகளில் பாவ கிரக தொடர்புகள் இல்லாமல் இருந்து அந்த ஜாதகத்தில் அந்த புதன் அந்த ஜாதகரினுடைய வருமான ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் தொடர்பு கொண்டு இருந்தால், புதன் சார்ந்த தொழில்களான கல்வித்துறை, கற்பிக்கும் தொழில், சிறந்த பேச்சு, பாட்டு, கவிதை மற்றும் விகடகவி, எழுத்து, நடிப்பு, கணிதம், கணினி, தகவல் தொழில்நுட்பம், தபால் துறை, கைபேசி மற்றும் வியாபாரம், இந்த தொழில்களெல்லாம் ஈடுபட வைப்பார். சிறந்த அறிவாளனாக இருக்க வைப்பார். ராஜதந்திரியா இந்த புதன் இருக்க வைப்பார். மந்திரியாகும் தன்மையை இந்த புதன் தருவார். மாமன் வழி உறவுகள், பச்சை நிறம், முழு பச்சை பயிறு, மரகத பச்சை, பெருமாள் கடவுள், காதல், குழந்தைத்தனம், இவைகளுக்கெல்லாம் புதனே காரகர். 13 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள், இவர்களை இந்த புதன் குறிக்கிறார். சிறந்த கணித மேதைகளை குறிக்கிறார். ஜோதிட அறிவு தன்னை போல் வரும் புதன் சிறந்து இருந்தால், மிதுனம் கன்னி ராசிகளுக்கு இவரே அதிபதி. கன்னியில் உச்சம் அடைகிறார், மீனத்தில் நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் சனி கிரகத்தை இவர் நண்பர்களாக பாவிக்கிறார். செவ்வாயை பரம எதிரியாக நினைப்பார். பொதுவாக 7ஆம் பார்வை என்ற ஒரு அமைப்பை மட்டும் இவர் பெறுகிறார். இரட்டைத்தன்மை உடைய கிரகம் இவர். அலி கிரகம் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. சுபகிரகங்களோடு சேரும் பொழுது சுபராகவும், பாவ கிரகங்களோடு சேரும் பொழுது பாவராகவும் செயல்படக்கூடிய புதன் ராஜதந்திரியே. உபய ராசிகளுக்கு அதிபதி. காலபுருஷ தத்துவப்படி உபய காற்று மற்றும் உபய நில ராசிக்கு அதிபதி. கழுத்து, வயிறு பகுதிகளுக்கு காலபுருஷ தத்துவப்படி இவரே அதிபதி. இந்த புதன் ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு சுபத்துவமாக இருப்பின் மேற்சொன்ன அனைத்து செயல்களிலும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டு. வாழ்த்து.